உடல்நலக்குறைவால் காலமான போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட ஏராளமான உலகத் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து போப் வசித்த காசா சண்டா மார்டாவில் உள்ள தேவாலயத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டது. பின்னர் புதன்கிழமை அவரது உடல் வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயம் நள்ளிரவும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. பல மணி நேரம் காத்திருந்து பொதுமக்கள் போப் பிரான்சிஸின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இந்திய நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும். கார்டினல்கள் கல்லூரியின் டீன் ஜியோவானி பாட்டிஸ்டாரே தலைமையில் இறுதி நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இதில் 170 வெளிநாட்டு பிரதிநிதிகளும் பல்லாயிரக்கணக்கான சாதாரண மக்களும் அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாட்டிகன் சென்றுள்ளார். முர்முவுடன் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜார்ஜ் குரியன், கோவா சட்டசபை துணை சபாநாயகர் ஜோஷ்வா டி சோசா ஆகியோரும் வாட்டிகன் சென்றுள்ளனர். தமிழ்நாட்டின் சார்பில் அமைச்சர் சாமு நாசர், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ எஸ் இருதயராஜ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இட்டலி அதிபர் செர்ஜியோ மட்ரல்லா, பிரதமர் ஜியார்ஜி மெலோனி, ஸ்பெயின் மன்னர் பெலிப்பே மற்றும் ராணி லெடிசியா, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், இளவரசர் வில்லியம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். சர்வதேச நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளதால் ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பாவிற்கு செல்வதில் சிக்கல் உள்ளது. இதனால் அவர் போப்பின் இறுதி நிகழ்வில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸின் உடல் ரோமில் உள்ள புனித சாண்டா மாரியா மகியோர் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்படுகிறது. இங்குதான் தனது உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என போப் பிரான்சிஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். Estuve con el ceremoniero preparando el rito de los funerales del Papa, lo simplificamos bastante. வழக்கமாக போப்புகளின் உடல் 3 அடுக்கு கொண்ட சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் போப் பிரான்சிஸ் தனது உடலை மரத்தால் ஆன துத்தநாகத்தால் மூடப்பட்ட ஒரு எளிய சவப்பெட்டியில் வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தார். சவப்பெட்டியில் போப்பாண்டவர் பதவியை பற்றி எந்த குறிப்பையும் பதிவு செய்ய வேண்டாம் என்றும், தனது பேப்பல் பெயரான பிரான்சிஸ் என்பதன் லத்தீன் எழுத்துக்களான பிரான்சிஸ்கஸ் என்பதை மட்டும் பொறித்தால் போதுமானது எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். போப்பின் இறுதி நிகழ்வுகளுக்கு பின்னர் அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான கான்க்ளேவ் அடுத்த மாதம் தொடங்கும் என தெரிகிறது.